வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி மஞ்சூரியன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் சில்லி நம்ம கடையில் நிறையா சாப்பிட்ருப்போம். அந்த டேஸ்ட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் செஞ்சு கொடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கடல மாவு 2 ஸ்பூன், சில்லி பவுடர், மல்லித்தூள், கறி மசாலா பொடி, மஞ்சள் தூள், உப்பு, மைதா 2 ஸ்பூன். தண்ணி ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறோம். தண்ணி நல்லா சூடானோட்டி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த தண்ணியில் போட்டு கலக்கிறோம். எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா, காலிஃப்ளவரில் குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த பூச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே என்ன தான் ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கினாலும் அதில் ஏதாவது ஒன்று 2 இன்செக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் தான் நம்ம போடணும் காலிஃப்ளவரை. ஸோ இதில் போடும்போது அதில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன இன்செக்ட் இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க வைக்கக்கூடாது. தண்ணி சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு அது ஹாஃப் பாயிலில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கடல மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், 2 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தென் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறோம். ஒரு 10 to 15 நிமிஷம் வரல அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேனை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றுறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். சால்ட்டு சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ சால்ட்டு சரியாக இருக்குது. நான் இப்போ எல்லா பீஸையும் அதில் ஃப்ரை பண்ண போகிறேன். இது என்னென்னா, நம்ம கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட நல்லாவே வரும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கடையில் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா டேஸ்டியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நீங்கள் கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்த்த தேவையே இல்லை. இது நார்மலாக இந்த சில்லி பவுடர் இதெல்லாம் போடுறனாலே நார்மலாகவே அது ஆஸ் யூஷுவல் என்ன கலரில் இருக்கணுமோ அந்த ஆரஞ்சு கலர் அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. தென் இதை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நாம் எப்பயுமே ஆனியன் வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். தென் இது மேலே அப்படியே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பர் பவுடர் வீட்டில் செஞ்சதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்மெல்லும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெப்பர் அந்த ஃப்ரை பண்ணதோட பெப்பர் பவுடர் போடும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.